நீங்கள் தயாரா? நாங்கள் தயார். சரியா? அதுவும் நான் தயார் உங்களை விவாதம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அடிக்கடி உங்களுடைய ஒவ்வொரு யூடியூப்பும் பார்ப்பேன், ஒவ்வொரு பதிவும் பார்ப்பேன். நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, சாதாரண 4 புள்ளி வச்சு கோலம் மட்டும் அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னீங்க. 4 புள்ளி இப்போ வச்சு ஒரு கோலம் மட்டும் அதுக்கே ஒரு சக்தினா, காலங்காலமாக நிற்கிறியா அந்த கோவில், அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். நீங்கள் சர்வசாரமாக அரசியல்வாதிகளும் முக்கியஸ்தர்களும் போனால் பின் விளைவுகள் ஏற்படுது. இன்றும் பல பகுதிகளில் உள்ள பிரபல கோயில்களுக்கு மக்கள் செல்வதில்லை என குறிப்பிட்ட ஜக்கி வாசுதேவ், குறிப்பாக அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் சில கோயில்களுக்கு சென்றால் பின் விளைவுகள் அல்லது திருப்தி இல்லாமை ஏற்படும். ஆகவே அவ்வாறான கோயில்களில் சிலைகள் சக்தியை இழந்ததாகவே பொருள் என கூறினார். சரியான சூழ்நிலை வரல, ஆனால் சக்தி இல்லைங்கிறீங்க. நல்லவனாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார். சரிங்களா? நீங்கள் தான் பாருங்களேன். நீங்கள் எப்படி வருவீங்க ஐயா? நீங்கள் அரசியல்வாதி, முக்கியமான அரசியல்வாதி தான் பார்ப்பீங்க, முக்கியஸ்தர்கள் மட்டும் தான் பார்ப்பீங்க. இங்கே நல்ல லட்சக்கணக்கான கோடிக்கான பாமர மக்கள் போய்ட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு சவால் விட்டு பார்க்கலாமா? ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் உங்களுடைய யோகா ஃபவுண்டேஷன், அதாவது ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடை எந்த ஒரு சமூக வலைதளம் விளம்பரம் பண்ணாதீங்க. 6 மாதம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு சக்தி இருக்கா? அதே 6 மாதத்தில் தஞ்சை பெரியவுடையார் சக்தி இருக்கான்னு பார்க்கலாமா? சேலஞ்ச் பண்ணுறீங்களா? நீங்கள் மனிதனாக இருந்தால் 6 மாதத்துக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடாது, எந்த ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்கலாங்களா? ஏன்னாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரீங்க? நீங்கள் கொல்லிமலையில் இருக்க ஓரிமனுடைய சிலைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியை யாராலும் தமிழ்நாட்டில் கூப்பிடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வரமாட்டாங்க, அது தெரியும் எனக்கு. இதான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அரசியல் நபர்கள், பெரியவங்க, பதவியில் இருக்குங்க, அல்லது அரசாங்க பதவியில் இருக்குங்க, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இதில் இருக்குங்க, யாராவது வர சொல்லி அந்த ஓரிமனுக்கு ஒரு மாலையை போட்டு போக சொல்லுங்களேன். சக்தி இருக்காதீங்க. முறையாக பிரதிஷ்டை பண்ணாத ஓரிமன சிலைக்கே எவ்வளோ சக்தி உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தமிழை ரத்தம் புத்தி சதை நரமாக இருந்த ராஜராஜனுக்கு அவன் உருவாக்க அந்த சிலை சக்தி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தயார். நீங்கள் தயாருங்களா? சவால்.